வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு டெவலப்பர் ஜாப்பை பற்றி. நான் இதுக்கு முன்னாடி ஐடி ரிலவெண்ட்டாக ஜாப்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன மாதிரி கேட்டகரி இருக்குது, நான் என்ன மாதிரி ட்ரைனிங்லாம் கொடுக்குறேன்றதை ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு நிறைய குட் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடி டெவலப்பர் நீங்கள் ஆகணும். அந்த டெவலப்பர் ஆகணும்னா என்ன குவாலிஃபிகேஷன் வேணும், நீங்கள் என்ன கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் எப்படி அப்ளை பண்ணணும், இதை பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணியிருப்பீங்க, பிகாமாக இருக்கலாம், பிபிஏவாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் டிவிஷன்லேருந்து நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நீங்கள் பிளான் போடுறீங்கன்னா அந்த டைமில் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் என்ட்ராக முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஐடியில் என்ன செக்மெண்ட் இருக்குது, என்னென்ன ஜாப்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன கைண்ட் ஆஃப் டெவலப்பர் ஆக போகிறீங்கன்றதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு டெவலப்பர் ரோல்னு பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் பண்ணுறவங்களா இருப்பாங்க, மொபைல் அப்ளிகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட்பாட்டாக இருக்கலாம், இல்லாட்டினா பேக் அண்ட் டிசைன் டெவலப்பராக இருக்கலாம், எனி கைண்ட் ஆஃப் திங், இல்லாட்டினா டேட்டா அனலிஸ்ட் டெவலப்பராக இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராம் லாங்குவேஜஸில் இருக்கும். சிலது பார்த்திங்கன்னா HTML பண்ணுவாங்க, சிலது C++, அதுக்கப்புறம் SQL பண்ணுவாங்க, அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் மாதிரி ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் கேட்குறாங்க, டெவலப்பர் ஆகணும்னா எனக்கு என்ன லாங்குவேஜஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் லைக் தட்னு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணாதான் உங்கள் ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்துட்டு, உங்கள் CV என்னென்னு பார்த்துட்டு, நீங்கள் என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்றது முதல்ல உங்களுக்கு தெரியணும், எனக்கும் தெரியணும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு கோர்சஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி தப்பான சைடில் போயிடாதீங்க. ஏன் அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா, அவங்களுக்கு அந்த கோடிங் போட முடியும், பட் அட் த சேம் டைம் ஒரு ஐடியில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஐடியில் அவங்க 2 கொஸ்டின்ஸ் கேட்டு தான் அவங்க டெவலப்பருக்குள்ளேயே வருவாங்க. ஸோ அந்த டைமில் ஐடி பற்றி ஒன்றுமே தெரியலன்னா, அவங்களுக்கு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரில் 2 பேர் இன்டர்வியூ பண்ணுறாங்கன்னா அதில் ஒருத்தனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் உங்களுக்கு முன்னாடி அவன் இருப்பான். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நீங்கள் டெவலப்பர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடி ரிலவெண்ட்டாக என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, செக்மெண்ட் எப்படி பிரிஞ்சிருக்குன்றதை உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன கோடிங் லாங்குவேஜ் பண்ணால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு உங்களால் என்டர் ஆக முடியும். நான் அப்ராட் ஜாப்ஸ் ரிலவெண்ட்டாக நிறைய போட்டிருக்கேன். சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த டைம்லலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற டெவலப்பர்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, TCS, விப்ரோ, இன்ஃபோசிஸ் நிறையா இருக்காங்க. பட் இது அப்ராட்னா அங்கேயும் இருப்பாங்க, பட் மேஜர் ஆஃப் த திங் இங்கேருந்து போகிறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்தியன்ஸோட ஒரு கேப்பபிலிட்டி கண்டிப்பாக ஒரு ஹெட் முன்னாடி தான் நம்ம எல்லா கண்ட்ரிலையும் நம்ம கண்டிப்பாகவே இருப்போம். ஸோ இந்த பாயிண்ட் நான் ஏன் ரிசர்ச் பண்ணுறேன்னா, நீங்கள் என்ன கோடிங் பண்ணுறீங்கன்றதை ப்ராப்பரான அந்த ஐடி செக்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரிஞ்சால் தான் அந்த கோடிங்க்கு உங்களுக்கு மரியாதை இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கோடிங் செலக்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி கற்றுக்கணும்னு தெரியல, எப்படி ஜாப்குள்ளே என்ட்ரு ஆகணும்னு தெரியலன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துக்கிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, ஐடியில் ஜாப் எப்படி செக்மெண்ட் ஆகிருக்குன்றதை நான் ட்ரைனிங்காகவே நான் நிறைய பேர் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இல்லை உங்களுக்கு ஹை லெவல் இன்ஃபர்மேஷன் போதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். என் சைட்லேருந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியும். ஏதாவது ஒரு ட்ரைனிங், பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஏதாவது உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா நம்ம இன்ஸ்டியூஷனில் கிளியராக உங்களுக்கு பக்கவான ட்ரைனிங் நானே 1-on-1 செஷனில் பண்ணி கொடுப்பேன். இது ஒரு பேட்சாக இருப்பாங்க, ஒரு 5-6 பேர் இருப்பாங்க, சேர்த்து எடுக்கிறோம், அந்த மாதிரிலாம் இருக்காது. என்னோடய ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 1-on-1 உங்களுக்கு மட்டும் தான் என்னோடய ஃபுல் அட்டென்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ சில பேர் ஒரு ட்ரைனிங் செஷனில் பார்த்தீங்கன்னா 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பான், சில பேர் ஃப்ரெஷராக இருப்பான். நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இவங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடாதுன்னா ஃபுல் அட்டென்ஷன், நீங்கள் என்ன டவுட் கேட்கணும் உங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூ எப்படி கிராக் பண்ணணும், CV எப்படி அப்டேட் பண்ணணுன்றது இந்த கம்ப்ளீட் பேக்காகவே உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் செஷனை உங்களுக்கு கண்டிப்பாகவே கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆகணும், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற வீடியோஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். இல்லை இங்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் கூட அதுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.